ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ஜோதிட நண்பர்களே. ஒருவரின் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னம் மற்றும் ராசி என்றால் என்னங்கிறதையும், லக்னம் ராசி ஆகியவை ரெண்டுமே ஒன்றாக இருக்கிற நபரின் குணாதிசயங்கள் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருவர் பிறக்கும் நேரத்தை வைத்து பார்த்திங்கன்னா ஜோதிடர்கள் ஜாதகத்தை கணிக்கின்றனர். அதில் லக்னம் மற்றும் ராசி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே முக்கியமாக பார்க்கப்படுது. இந்த ஜாதகத்தை வச்சு பார்த்திங்கன்னா ஒருத்தரோட பலாபலன்களை நம்ம கூற முடியும். சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அபூர்வமான ராசியும் லக்னமும் பார்த்திங்கன்னா ஒன்றாக அமையும். இப்படி ராசியும் லக்னமும் ஒன்றாக அமையக்கூடிய நபர்களோட சாதக பாதங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா மனிதனுக்கு எப்படி குணாதிசயங்கள் அமைந்திருக்கோ அதே போல தான் நவகிரகங்களுக்கும் சில விதமான குணாதிசயங்கள் இருக்குன்னு சொல்லலாம். ஆன்மீக அடிப்படையாக மனிதனுக்கு பார்த்திங்கன்னா உள்ள குணங்கள் 3 வகையாக கூறப்படுது. சாத்வீக குணம், ரஜோ குணம், தாமச குணம் என்று 3 வகை இருக்குன்னு சொல்லலாம். அதில் சாத்வீகம் பார்த்திங்கன்னா தெய்வ குணமாகவும், ரஜோ குணம் பார்த்திங்கன்னா மனித குணமாகவும், தமஸ் குணம் பார்த்திங்கன்னா அரக்க குணமாகவும் கருதப்படுது. இந்த சாத்வீக குணம் படைத்த மனிதர்கள் பார்த்திங்கன்னா சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி நீதி நேர்மையை தவறாமல் தர்மத்தை பின்பற்றக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம். தெய்வீக குணம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும். நேர்மையாக நடக்கணுங்கிற எண்ணம் தான் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இதே ரஜோகுணம் உள்ள மனிதர்கள் பார்த்திங்கன்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குவாங்க, மற்றவங்களோட விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குவாங்கன்னு சொல்லலாம். மனநிலையை பார்த்திங்கன்னா அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்க தீங்கு நினைக்க மாட்டாங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதிக நாட்டம் உள்ள நபர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம். தர்ம வழியை பின்பற்றக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. இதே தமோஸ் குணம் படைத்த மனிதர்கள் பார்த்திங்கன்னா சூது, வஞ்சம், கபட நாடகம், பொய், சூழ்ச்சி, பொறாமை இது போன்ற விஷயங்கள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும். மற்றவங்களை பார்த்திங்கன்னா புண்படுத்துகிற மனம் படைத்த நபர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம். அரக்க குணம் படைத்தவங்களாக இருந்துக்கிட்டு வருவாங்க. மற்றவங்களோட நல்லது கெட்டதை பார்க்க மாட்டாங்க. சுயநலமாக கருதக்கூடிய நபர்களாகவே இந்த தமோஸ் குணம் உள்ள நபர்கள் இருந்துக்கிட்டு வருவாங்க. இதே மாதிரி சாத்வீக குணம், ரஜோகுணம், தமஸ் குணம் படைச்ச கிரகங்கள் எப்படி இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இதே சாத்வீக குணம் படைச்ச கிரகங்கள்னு பார்க்கும்போது குரு பகவான், புதன் பகவான், சந்திர பகவான் எல்லாம் பார்த்திங்கன்னா தெய்வீக குணம் படைச்ச கிரகங்களாகவே இருப்பாங்க. இதே ரஜோ குணம்னு பார்க்கும்போது சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரஜோகுணம் படைத்த கிரகங்களாக இருந்துக்கிட்டு வரும். தமஸ் குணம் படைத்தவங்கன்னு பார்க்கும்போது சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் பார்த்திங்கன்னா சில அரக்க குணங்கள் படைத்த கிரகங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கின்றாங்களோ அவர் அந்த நட்சத்திரத்துக்குரிய குணங்கள் அதிகமாகவே கொண்டிருப்பாருன்னு சொல்லலாம். சிலர் ராசியின் குணங்களை அதிகமாக கொண்டிருப்பாங்க. சிலரோ பார்த்திங்கன்னா அவருக்குரிய லக்னத்துக்கு உண்டான குணங்களை பார்த்திங்கன்னா அதிகமாக கொண்டிருப்பார். ஆனால் அபூர்வ நிகழாக ராசியும் லக்னமும் ஒன்றாக அமைந்திருக்கிறது பார்த்திங்கன்னா அவங்களோட குணங்கள் பார்க்கும்போது சற்று வித்தியாசமாக இருக்கும். பொதுவாக மனித கண்ணில் படக்கூடிய கிரகங்கள் பார்க்கும்போது சூரியன் மற்றும் சந்திரன். ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா லக்னமும் சந்திரனும் ஒரே ராசி கட்டத்தில் இருப்பவருக்கு லக்னமும் ராசி அதிபதியும் ஒன்றாக தான் இருக்கும். இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ராசி அதிபதி நட்பு, ஆட்சி, உச்சம் பெற்றிருந்தால் இந்த நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொது சேவைங்கிறது அதிகமாகவே விருப்பம் உள்ள நபர்களாக இருப்பாங்க. சமூக புரட்சியில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்வம் உள்ள நபர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம். அரசியல் சார்ந்த விஷயங்களில் அதிக குணம் படைத்த நபர்களாக இருப்பாங்க. பொழுதுபோக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எண்ணமும் பாராட்டும் இவங்களுக்கு நிச்சயமாகவே இருந்துக்கிட்டு வரும் சொல்லலாம். முற்போக்கு சிந்தனை படைத்த நபர்களாக இருப்பாங்க. அதே சமயம் ராசி லக்னாதிபதி நீச்சம் பெற்றிருந்தால் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சுயநல வாழ்க்கை கண்டிப்பாகவே வாழக்கூடிய நபர்களாக இருந்துக்கிட்டு வருவாங்க.
இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிரியை உடனே மன்னிக்கும் மனப்பாங்கு கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். பழிவாங்கும் குணம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவுமே குறைவாக தான் இருந்துக்கிட்டு வரும். தான் எடுத்த காரியங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒருபொழுதும் இவங்க பின் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். பொறுமையாக எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு வர நபர்களாக இருப்பாங்க. லட்சியத்தை அடையக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை கண்டு பயப்படாமல் அதையை எதிர்த்து நின்று அதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதே போல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க பொறுமையை அதிகமாக கடைபிடிக்க நபர்களாக இருப்பாங்க. மனதில் பார்த்தீங்கன்னா சஞ்சலம் சலனமெல்லாம் இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்காது. நடந்து முடிஞ்ச விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எண்ணங்கள் அதிகமாகவே இருக்காது. இனி நடக்க போகிற என்ன விஷயங்கள்ங்கிறது எண்ணம் தான் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். அடுத்தவரோட எண்ணங்களை பார்த்தீங்கன்னா இவங்க சீக்கிரமாகவே அறிந்து கொள்ள நபர்களாக இருப்பாங்க. போராடி வெற்றி பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். மற்றவங்க கிட்டேயும் பார்த்திங்கன்னா பொறுமையாக பேசி தன்னோட காரியத்தை நடத்தி கொள்வாங்க. உற்சாகமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பேச்சில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இனிமை கண்டிப்பாகவே இருக்கும். மற்றவர்களோட கவரக்கூடிய பேச்சுங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும். இவங்க பார்த்திங்கன்னா நண்பர்களுக்கும் சரி உறவினர்களுக்கும் சரி ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம். மற்றவங்க கிட்ட பாராட்டி பெறக்கூடிய நபர்களாக இருந்துக்கிட்டு வருவாங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க நடந்து கொள்வாங்கன்னு சொல்லலாம். கெட்ட விஷயங்களுக்கு செல்ல மாட்டாங்கன்னு சொல்லலாம். மற்றவங்க கூறக்கூடிய விஷயங்களை முழுமையாக இவங்க ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. அதில் ஆராய்ச்சி பண்ணி நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்ச பின்னாடி தான் அதையே ஏற்றுக்கொள்வாங்க. இப்படி ராசியும் லக்னமும் ஒன்றாக பெற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல குணங்கள் கண்டிப்பாகவே இருந்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம். பிறருக்கு பார்த்திங்கன்னா உதவி செய்யும் மனப்பண்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சோசியல் ஆக்டிவிட்டீஸில் பார்த்திங்கன்னா அதிக ஈடுபாடு கொண்ட நபர்களாகவும் இருந்துக்கிட்டு வருவாங்க. அதிகமான பொறுமைசாலியாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்களோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு லட்சியங்கள் கண்டிப்பாகவே இருக்கும். அதை அடையக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. கடுமையான உழைப்புனால பார்த்திங்கன்னா முன்னேறக்கூடிய நபர்களாக இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம். மற்றவர்கள்கிட்ட பார்த்திங்கன்னா பாராட்டும் நல்ல பெயரும் பெறக்கூடிய நபர்களாகவும் இந்த ராசி லக்னமும் ஒன்றாக இருக்கிற நபர்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு. அதே போல் இந்த நபர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நண்பர்கள் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது. உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். ஒருத்தரோட மனதை பார்த்திங்கன்னா கஷ்டப்பட வைக்கவே மாட்டாங்க. எளிமையாக வாழக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாட கல்விகளை விட வாழ்க்கை கல்வி அனுபவங்கள் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும். ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.